அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு செய்ய போற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இட்லிக்கு ஒரு அருமையான ஆட்டு குடல் கறி குழம்பு தான் இன்னைக்கு செய்ய போறோம். எப்படி செய்ய போறோம்னா, ஒரு வில்லேஜ் ஸ்டைல்ல காரசாரமா மிளகு அரைச்சி ஊத்தி, இந்த குழம்புக்காக தனியா ஒரு மசாலா அரைச்சு, அதை போட்டு ஒரு அற்புதமான ஆட்டு குடல் கறி குழம்பு செய்ய போறோம். இந்த ஆட்டு குடல் கறின்றது உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. நிறைய பேர் இதுல கொழுப்பா இருக்கிறதுனால உடம்புக்கு நல்லது இல்லைன்னு தப்பா நினைச்சுன்னு இருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. இதுல வந்து நார் சத்து அதிகம். அதே மாதிரி நிறைய விட்டமின்ஸ் இருக்கு, புரோட்டீன்ஸ் இருக்கு, மினரல்ஸ் நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. முக்கியமா இதுல இருக்கிற புரோட்டீன் வந்து ஒரு ஸ்பெஷல். இதுல வந்து கொலஸ்ட்ரால் கம்மியா இருக்கிற புரோட்டீன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அமினோ ஆசிட்ஸ், அதே மாதிரி ரொம்ப அரிதான விட்டமின் பி12 இதுல வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. பாஸ்பரஸ் அதிகம். பாஸ்பரஸ் அதிகமா இருந்ததுன்னா எலும்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்திய அதிகரிக்கும். செரிமான பிரச்சனைய சரி பண்ணும். அதாவது சாப்பிடுறது செரிக்கல, மலச்சிக்கல் இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணும். வயித்துல புண்ணு இருந்ததுன்னா, அந்த புண்ண ஆற்றிடும். ஃபர்தரா புண்ணு வராம தடுக்கிற சக்தி வந்து இந்த ஆட்டு குடல் கறிக்கு இருக்கு. அதே மாரி மூளை வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுக்கு தேவையான சத்துக்கள் இந்த வந்து ஆட்டு குடல் கறியில இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல அடிக்கடி செஞ்சு பாருங்க. இந்த அருமையான சூப்பரான வில்லேஜ் ஸ்டைல் ஆட்டு குடல் கறி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த குடல வந்து சுத்தம் பண்ணிக்கலாம். இத ஈஸியா எப்படி சுத்தம் பண்றதுன்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க அத கண்டிப்பா பாருங்க. குடல சுத்தம் பண்ணிட்டு இது மாரி கண்டிப்பா மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெசறி வச்சுக்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மஞ்சத்தூள் போட்டு நான்வெஜ் செஞ்சோம்னா நம்ம உடலுக்கு ரொம்ப பாதுகாப்பானது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நம்ம இப்ப ரெடி பண்ண போற மசாலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுப்புல ஒரு வாணலியை வச்சுக்கலாம். இப்போ ஒரு அருமையான ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். 4 ஸ்பூனு தனியா, 2 ஸ்பூன் மிளகு. நான் சொல்கிற ஆர்டர்லேயே ஒன்று ஒன்றா போட்டு லேசாக வறுத்துக்கினே வரணும். ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் போட்டு லேசாக வறுத்துக்குங்க. 10 வரமிளகா, அது நீட்டு மிளகாவாக இருந்தாலும் சரி, குண்டு மிளகாவாக இருந்தாலும் சரி. அப்புறம் 10லேருந்து ஒரு 15 முந்திரி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கசகசா. இது எல்லாத்தையும் பொறுமையா நெருப்பு கொஞ்சம் குறைவா வச்சுட்டு தீயாம அழகா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்ல பொறுமையா இதை வறுக்கணும். இதுல இருந்து ஓரளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறம் ஒரு நல்ல அருமையான ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்துட்டாலே போதும் அப்படின்ட்டு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிட்டு நம்ம இதை இறக்கிக்கலாம். இதை அழகா நல்லா வறுத்து முடிச்சுட்டு இறக்குன உடனே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, முக்கியமா செய்ய வர வேலை, ஒரு தனியா வேற ஒரு பிளேட்ல இதை வந்து மாத்திடணும். அப்படியே வச்சிருவாங்க ஒரு சிலர், தீஞ்சிடும். இது ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்ல மைய பேஸ்ட் ஃபைனா அரைச்சி தனியா எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம அடுப்புல ஒரு சட்டி வச்சுக்கலாம். சட்டி காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 50 ml செக்குல ஆன கடலை எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், கல்பாசி, ஸ்டாரு, இந்த மசாலா சாமான்லாம் போட்டு லேசாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் தோல் உரித்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். ஏன் வெங்காயத்தை நம்ம அரைக்கிறோம் அப்படின்னா, அரைச்சா குழம்போட கன்சிஸ்டன்சி, அதாவது திக்னஸ் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வெங்காயத்தை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கணும். இப்போ ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு அரை கைப்பிடி கருவேப்பிலை இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லேசாக இதை வதக்கணும். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த தக்காளி குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வதங்கணும். இப்போ ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாத்தூள் வெறும் ஒரு கலருக்காக சேர்க்கறது தான், காரம் இருக்காது. ஆனால் குழம்போட கலர் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இதோட குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட குழம்புக்கு தேவையான மசாலா ஒரு பாதி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுல்ல. இந்த சமயத்தில் நம்ம நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிற ஆட்டு குடல் கறியை இதில் சேர்த்துக்கலாம். போட்டி ஆட்டு குடல் கறி நல்லா கிளறி விட்டுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த மசாலா எண்ணெயிலேயே இந்த குடல் கறி வதங்கணும். வதங்க இந்த குடல்லேருந்து அப்படியே தண்ணி வந்து இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிடும். நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதை நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ பாருங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாதி செமி கறி மாதிரி ஆயிடுச்சுல. இந்த டைம்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த மசாலா, முக்கியமான மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போவே அந்த வாசனைலாம் சும்மா தூக்கலாக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே குழம்புலாம் ரெடி ஆயிடுச்சு. ஒரே ஒரு விஷயம், இந்த குடல் கறி வந்து வேகணும். நல்லா கிளறி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றும் போது நீங்கள் சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லது. தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க. ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா வேக வைக்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்க, குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா குக்கரில் வச்சு ஒரு 8 விசில் 10 விசில் கூட கொடுத்து நல்லா வேக வச்சுட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து குடல் கறியை இது மாதிரி மசாலா ரெடி பண்ணிட்டு சேர்த்துட்டு நம்ம குழம்பு வைக்கலாம். பாருங்கள், நான் 1 மணி நேரம் வேக வச்சுட்டேன். அப்படியே எண்ணெய்லாம் பிரிஞ்சு கலர்ஃபுல்லாக அப்படியே வாசனை அப்படியே தூக்குது. இந்த தெருவே மணக்குது. அது மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். பிரமாதமான ஒரு ஆட்டு குடல் கறி குழம்பு, போட்டி குடல் கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்படி கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, பார்க்கும் போதே நாக்கில் ரசம் சொட்டுதா. செம்ம பிரமாதமாக இருக்கும். ஆக்சுவலாக காலையில் சுட இட்லியோட இந்த குடல் கறி குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எத்தனை இட்லி சாப்பிட்றீங்கன்னே உங்களுக்கே தெரியாது. ஆக்சுவலாக இட்லி மட்டும் இல்லை, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ஆப்பம், பரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்கும் செம்ம மேட்சாக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை இது மேலே அப்படியே போட்டு ஒரு கிளறிட்டு இறக்கணும் அப்படின்னா பிரமாதமான இன்றைய ஞாயிற்றுக்கிழமை சூப்பராக அருமையாக கடந்து போகும். பாருங்கள், பார்க்கும் போதே அப்படியே சூப்பர். மதியானம் சாப்பாட்டுக்கு கூட ஒரு அருமையாக நல்லா சுட சாதத்தை வெடித்து அது மேலே ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி இருக்கும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற அந்த போட்டியை அப்படியே தனியாக ட்ரை பண்ணி எடுத்துட்டு வானலியில் போட்டு கொஞ்சமாக குழம்பு ஊற்றி மேலே 2 முட்டையை உடச்சி ஊற்றி முட்டை போட்டி பொரியல் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். இந்த கிராமத்து ஸ்டைலில் ஒரு மசாலா ரெடி பண்ணி இது மாதிரி ஒரு குழம்பு செஞ்சோம் அப்படின்னா உண்மையிலேயே ஊரே மணக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பை பாய்.